சுவையான நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இது உங்கள் திருமதி குக் சேனல். இன்னைக்கு முட்டை குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குஸ்கா சாப்பாடு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி எண்ணெயில் வதக்கணும். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதையும் 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றுறேன். முட்டை பொரியல் மாதிரி நல்லா முட்டையை பொரியல் பண்ணி வச்சுக்கணும். மட்டன் குழம்பு கொஞ்சம் அதோட சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்பும் முட்டையும் நல்லா பொரியல் பண்ணி வச்சிடலாம். முட்டை பொரியலோட மட்டன் குழம்பை சேர்த்து பொரியல் பண்ணுறோம்ல, அதில் முட்டையோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுருக்க குஸ்கா சாதத்தை எடுத்து முட்டை பொரியலோட மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம எப்பயுமே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். ஆனால் இது குஸ்கா, முட்டை குஸ்கா சாதம். இதனுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வீட்டில் குஸ்கா சாப்பாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முட்டை குஸ்காவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். முட்டை குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி இறக்கிடுறோம். முட்டையை உடச்சி ஊற்றி மட்டன் குழம்பு அதோடு சேர்த்து பொரியல் பண்ணி குஸ்காவையும் அதோட மிக்ஸ் பண்ணி முட்டை குஸ்கா சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நாங்களும் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திருமதி குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.